ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்என் ரிவ்யூ சேனலுக்குள்ளே வந்திருக்கிறீங்க. இப்போ நான் சொல்ல போகிற படம் வேறு லெவலில் இருக்கும். வாங்க டைரெக்டாக படத்துக்குள்ளேயே போகலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே நிறைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்கே 2 பேர் காதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இவங்க யாரு அப்படின்னா கள்ளக்காதலர்கள். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இப்போ நமக்கு இந்த படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே பெட்ல உருண்டு பிறண்டு கள்ளக்காதல் பண்ணிக்கிட்டு இருந்தது இவ தான். அவனோட ஜாலியா இருந்த நினைப்புலயே வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போய் பார்த்தா இவளோட புருஷன் இருக்கான். இவனோட பேரு ஸ்டீஃபன். இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. இவன் ஒரு பெரிய பணக்காரன். பெரிய கம்பெனி எல்லாம் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஹீரோயினையும் சும்மா சொல்லக்கூடாது, அவளும் பெரிய பணக்காரி தான். இவளோட பேர்ல மட்டும் 100 கோடி கிட்ட சொத்து இருக்குது. இப்படி ஒரு பணக்கார வாழ்க்கையை தான் இவங்க வாழ்ந்துகிட்டு வராங்க. அடுத்து என்ன ஆகுதுன்னா, வீட்டுக்கு வந்த பொண்டாட்டிய பார்த்த ஹீரோ, என்னம்மா இன்னைக்கு லேட்டா வந்திருக்கிற, ஏதாவது மீட்டிங்கா அப்படின்னு கேட்கும்போது, அட நீங்க வேற, வர வழியில என்னோட ஃப்ரெண்டு லீலாவை பார்த்தேன், வா காஃபி குடிச்சிட்டு போலான்னு கூப்பிட்டா, அதான் வரதுக்கு லேட் ஆச்சு அப்படின்னு சொல்றா. நான் வர லேட் ஆகுறது இருக்கட்டும், நீங்க லண்டன் கிளையண்ட் எல்லாம் வராங்க, நாளைக்கு தான் வருவீங்கன்னு சொன்னீங்க, இப்ப பார்க்கும்போது திடீர்னு வீட்டுல வந்து இருக்கிறீங்க, என்ன மேட்டர் அப்படின்னு கேக்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ, நானும் அப்படித்தான் நினைச்சேன், ஆனா அந்த ஆளு ஃபிளைட்டை மிஸ் பண்ணிட்டானா, அதனால மீட்டிங் கேன்சல் ஆச்சு அப்படின்னு சொல்றான். சரி வாங்க நம்ம 2 பேரும் கிளம்பி ஒரு ஆர்ட் கேலரிக்கு போலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்ட் கேலரிக்கு 2 பேரும் போறாங்க. அங்க நம்மளோட ஹீரோ நிறைய ஆர்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அப்படியே நடந்து போறா. பார்த்தா இவளோட ஆள் வர சொல்லிதான் இவ இங்கேக்கே வந்திருக்கா. இதோ இருக்கானே, இவன் தான் டேவிட். இவன் தான் இவளோட கள்ளக்காதலன். அவன் இவளை பார்த்ததுமே குஷியாகி பேச போகும்போது இவ அப்படியே கண்ணால காட்டுறா, என்னோட புருஷன் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி. எப்படா இவ தனியா வருவா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப இவளும் தனியா வரா. 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அங்க ஹீரோ வந்துடுறான். இவனை பார்த்த நம்ம ஹீரோயின், ஐயோ மாட்டிக்கிட்டோமே, தப்பிக்கணும்னு சொல்லி, இவன் தான் என்னோட ஃப்ரெண்டு, பேரு டேவிட், பயங்கரமான ஓவியம் அப்படின்னு சொல்லி இவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. அப்படியா, ஆமா நீ எந்த காலேஜ்ல படிச்ச அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கு இவன் பேக்லைன் யூனிவர்சிட்டியில தான் நான் இந்த கோர்ஸை முடிச்சேன், அப்படியே வரைஞ்சு இதெல்லாம் பழகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி சரி தம்பி, உன்னோட பெயிண்டிங் எல்லாம் எனக்கு பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, உன்னோட ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா வீட்டுக்கே வந்து பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோயின் பின்னாடி இருந்துகிட்டு, ஃபோன் நம்பரை மட்டும் கொடுத்துடாதடா அப்படின்னு சைகையில தலையால காட்டுறா. இதை புரிஞ்சுக்கிட்ட டேவிட், உங்களுக்கு என்னோட ஃபோன் நம்பர் வேணும்னா இந்த ஆர்ட் கேலரி மேனேஜ்மெண்ட் கிட்ட கேளுங்க, அவங்க என்ன டைரக்டா கான்டாக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாம்னு சொன்னதும் அவங்க அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் ஆபீஸை முடிச்சிட்டு டேவிட பாக்குறதுக்காக போறா. ஆனா அவளுக்கே தெரியாம அவளை யாரோ ஃபாலோ பண்ணி போட்டோ எடுக்கிறாங்க. இது கூட தெரியாம அவ சுத்தி முத்தியும் பார்க்காம டைரக்டா டேவிட் வீட்டுக்குள்ள போறா. அங்க போன இவளும் டேவிடும் ஜாலியா இருந்துகிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல நம்ம ஹீரோ கரெக்டா இவனுக்கு கால் பண்றான். ஆனா இந்த டேவிட் இவளோட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதால அந்த காலை அட்டென்ட் பண்ணல. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, தம்பி டேவிட், நான் தான் ஸ்டீஃபன், உன்னோட போன் நம்பரை ஆர்ட் கேலரி மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கிட்டேன், இதுதான் என்னோட ஆபீஸ் நம்பரு, இதுக்கு மறக்காம கால் பண்ணிடு, எனக்கு உன்னுடைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, கால் பண்ண மறந்துடாத அப்படின்னு வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போடுறா. இந்த மெசேஜை கேட்ட டேவிட் ரொமான்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி, நீங்க ஈவினிங் வாங்கலே, நான் ஈவினிங் ஃப்ரீயா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஈவினிங் வர சொல்றாரு. நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஆனதும் அவன் டேவிடோட வீட்டுக்கு போறான். அங்க போயிட்டு வீடு ஃபுல்லாவே சுத்தி முத்தி பார்க்கும்போது தான் அங்க நம்ம ஹீரோயினோட வெட்டிங் ரிங் இருக்கிறத டேவிட் காண்றான். இதை பார்த்த நம்ம டேவிட், ஐயோ மாட்டோம்டா அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ அந்த வெட்டிங் ரிங்குக்கு மேல உட்காந்துடுறான். ரிலாக்ஸா பெட் மேல உட்கார்ந்த நம்ம ஹீரோ, அப்புறம் டேவிட் சொல்லுங்க, எப்படி என்னோட பொண்டாட்டியை கரெக்ட் பண்ணீங்க, எப்படி உங்க 2 பேருக்கும் பழக்கமாச்சு, 2 பேரும் இவ்வளவு நாளா எப்படி ரொம்ப ஜாலியா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பச்சையா கேட்டுடுறான். இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத டேவிட், என்ன அங்கிள் இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, டேய் நடிக்காதடா, நீ யாரு, உன் கதை என்ன எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கிற, சோ எப்படி பழகினீங்க உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, அங்கிள் நீங்க ஒரு தப்பான எண்ணத்தோட இங்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கும் அவங்களுக்கும் பெருசா எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது, நான் அவங்கள அக்காவா பாக்குறேன், அவங்க என்ன தம்பியா பாக்குறாங்க. இதை கேட்டு காண்டான நம்ம ஹீரோ, ஒழுங்கா உண்மை சொல்லிடு, அப்படி இல்லைன்னா இந்த உலக்கே தூக்கி எங்க சொருகுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி மிரட்டும் போது இவனும், ஆமா நானும் உங்க பொண்டாட்டியும் ரொம்ப சின்சியரா லவ் பண்றோம், இன்னும் ஒரே ஒரு மாசம் தான், அதுக்குள்ள உங்களை டைவர்ஸ் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிடுவா, அப்புறம் நானும் அவளும் செம்ம ஜாலியா இருக்க போறோம். இதை கேட்டு இன்னும் காண்டான நம்ம ஹீரோ, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா, அடுத்தவன் பொண்டாட்டிக்கு அலையிறியே, உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, நீங்க என்னைய மட்டும் குறை சொல்லாதீங்க, உங்க பொண்டாட்டி மேலையும் தான் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, தெரியும்டா என்னோட பொண்டாட்டி உன்னை சின்சியரா லவ் பண்றான்னு, ஆனா நீ ஒரு பொறுக்கி பைய, நீ ஒரு கிரிமினல், காலேஜுக்கே போனது கிடையாது, ஆனா பேக்லைன் யூனிவர்சிட்டியில தான் படிச்சேன்னு பொய்யெல்லாம் சொல்ற, நீ எல்லாம் யாருடா, 15 வருஷமா ஜெயிலுக்குள்ள கழித்தின்ற புறம்போக்குன்னா நீ, உனக்கெல்லாம் என்னோட பொண்டாட்டி கேக்குதா, என்னோட பொண்டாட்டி மாதிரியே எத்தனை பொண்ணுங்களை ஏமாத்தி உன்னை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்குது, எனக்கு எல்லாம் தெரியும்டி, என்ன பண்றது, என்னோட பொண்டாட்டி உன்னைய போய் லவ் பண்றா பைத்தியக்காரி, என்ன வில்ல
மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா. என்ன பண்ண, கட்டி தொலைஞ்சிட்டேன்ல, காப்பாத்தணும்ல, அதுக்காக தான் வந்த அப்படின்னு சொல்லும்போது, ஓ என்ன பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சுதான் வந்திருக்கீங்க போல, சரி ஓகே இப்ப நான் என்ன பண்ணணும், உங்க பொண்டாட்டியை விட்டு விலகணுமா, சரி ஓகே விலகிடுறான் அப்படின்னு சொல்றான். டேய் 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 அவசரப்பட்டு முடிவெடுக்காதடா, நான் இன்னும் வந்த விஷயத்த முழுசாவே சொல்லி முடிக்கல. அவ எனக்கு துரோகம் பண்ணியிருக்காடா, அவளை எப்படி மன்னிக்க முடியும், அவளுக்கு நான் பரிசு கொடுக்கணும் இல்லையா, அந்த பரிசை ஊ மூலமா கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நான் வந்திருக்கேன். அது என்ன பரிசு அப்படின்னா, நீ அவளை கொலை பண்ணிடு, அப்படி கொலை பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு $1 மில்லியன் ஸ்பாட்லயே பே பண்ணிடுறேன். இதை கேட்ட டேவிடுக்கு அப்படியே அள்ளு விட்டுடும். யோ அங்கிள் என்னையா பொசுக்குன்னு கொலை பண்ண சொல்ற, அவளை சின்சியரா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது, டே ஏண்டா இந்த நாடகம், நீ அவ பின்னாடி பணத்துக்காக தான் போறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு தேவை பணம், எனக்கு தேவை அவ சாகணும். நீ கொலை பண்றியான்னு சொல்லிட்டு உனக்கு ஆப்ஷன் எல்லாம் கொடுக்கல, நீ கொலை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஆர்டர் போடுற. நீ கொலை பண்ணலன்னு வச்சுக்கோ, ஏன் நேரா என் பொண்டாட்டி கிட்ட போய் நீ யாரு, உன்னை பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸையும் நான் அவகிட்ட சொல்லிடுவேன். அப்புறம் அவளே போய் உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடுவா. அதுக்கப்புறம் நீ கம்பி தாண்டி என்னணும். சோ உனக்கு வேற சாய்ஸே கிடையாது. இந்த டீலுக்கு நீ ஓகே சொல்லிதான் ஆகணும். மறக்காம 12 மணிக்கு என்னோட வீட்டுக்கு வந்துடு. என்னோட வீட்டு அட்ரஸ் உனக்கு எப்படியுமே தெரிஞ்சிருக்கும், நிறைய தடவை வந்து வேற போயிருப்ப, அதனால கண்டிப்பா வந்துடு அப்படின்னு நக்கலா சொல்லிட்டு போயிடுறான். அவனோட வீட்ல இருந்து வெளியில வர ஹீரோ போஸ்ட் பாக்ஸ்ல ஹீரோயினும் டேவிடும் ஒன்னா இருக்கிற போட்டோஸ் எல்லாத்தையுமே ஏதோ டேவிட இங்க இருந்து அனுப்பி விட்டா மாதிரி போஸ்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணிட்டு போயிடுறான். அப்படியே இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. அவளோட ஃப்ரெண்டு லீலா கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா. ஹே என் புருஷனை எனக்கு இப்ப பிடிக்கவே மாட்டேங்குதுடி, அவன் தொட்டாலே ஒரே அருவருப்பா இருக்கு, நான் அவரை டைவர்ஸ் பண்ணிட்டு எனது கனவு கண்ணனான டேவிட கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட அந்த ஃப்ரெண்டு, நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, உனக்கே நல்லாவே தெரியும், அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத, அதெல்லாம் இருக்கட்டும், ஏண்டி அதுக்குள்ள வெட்டிங் ரிங் எல்லாம் கழட்டி போட்ட, உனக்கு அவ்வளோ என்ன அவசரம் அப்படின்னு கேட்கும் போதுதான் நம்ம ஹீரோயினுக்கு இந்த வெட்டிங் ரிங் காணாம போனது தெரிய வருது. அப்ப நம்ம ஹீரோயின், சீ போடி இதெல்லாமா நோட் பண்ணுவ, அது டேவிட் மாமா வீட்டுல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றா. காலையிலேயே அவங்க கூட ஜாலியா இருக்கிறதுக்காக எல்லாம் கலட்டின, அதுல மிஸ் ஆகிருக்கு போல. இப்படியே கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு வந்ததும் நம்ம ஹீரோ, என்ன இன்னைக்கும் லேட்டா வந்திருக்கிற, எங்க போயிட்டு வந்த அப்படின்னு கேள்வி கேட்கிறான். அதுக்கு இவளும், என்னோட ஃப்ரெண்டு லீலா பியர் அடிப்போன்னு கூப்பிட்டா, அதான் பியர் அடிச்சிட்டு வந்தா அப்படின்னு சொல்றா. சரி சரிமா ரொம்ப குடிச்சு உடம்பெல்லாம் கெடுத்துக்காத, நான் இன்னைக்கு எங்க போனேன்னு தெரியுமா, உன்னோட ஃப்ரெண்டு டேவிட் வீட்டுக்கு தான் போனேன், அவனும் நீ சொன்ன மாதிரி அங்க நிறைய பெயிண்டிங்ஸ் வரைஞ்சு வச்சிருக்கிறான். அப்படியா, ஏதாவது பெயிண்டிங் வாங்கிட்டு வந்தீங்களா, காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இல்ல பெயிண்டிங் எல்லாம் வாங்கல, ஆனா அவனுக்கு ஒரு பெரிய ஆஃபர் கொடுத்துட்டு வந்திருக்கிறான், அது அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும், மிஸ் பண்ணவே மாட்டான் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட நம்ம ஹீரோயின் ரொம்பவே குழம்பி போய் மறுநாள் ஆபீஸுக்கு போனதுமே டேவிடுக்கு கால் பண்ணி, ஆமா என் புருஷன் அங்க வந்தாமே, ஆஃபர் எல்லாம் கொடுத்தானாமே, 2 பேருக்கும் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, 2 பெயிண்டிங் வரைய சொன்னா உன்னோட புருஷன் அதை தான் வரைஞ்சு கொடுக்க போறா அப்படின்னு சொல்றான். அப்படின்னா ஓகே, என்னோட வெட்டிங் ரிங்கை நான் அங்க மிஸ் பண்ணிட்டேன், என்னோட புருஷன் அதை பார்க்கல, அதை கொஞ்சம் எடுத்து வச்சுடு அப்படின்னு சொல்லும்போது, உன்னோட புருஷன் வரதுக்கு முன்னாடியே நான் அதை எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் பச்சையா போய் சொல்லிடுறான். சரி ஓகே, எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால உன்னை பார்க்க வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹீரோவை பாக்குறதுக்காக போறான். அப்ப அங்க நம்ம ஹீரோவும் இவனுக்கு எப்படி என்னோட பொண்டாட்டிய கொலை பண்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். நீ கரெக்டா 9:30க்கு ஷார்ப்பா இங்க வந்து இருக்கணும், நான் அப்பதான் கிளப் கிளம்புறதுக்காக காரை எடுப்பேன், அந்த கார் எடுக்கிறதுக்கு 10 செகண்ட்குள்ள நீ உள்ள வந்துடணும், என்னோட பொண்டாட்டி கிட்ட இருக்கிற இன்னொரு சாவியை எடுத்து நான் கரெக்டா பைப்பு கீழே ஒளிச்சு வச்சிடுவேன், அந்த சாவியை எடுத்து தான் நீ ஓபன் பண்ணி உள்ள போகணும், என்னோட பொண்டாட்டி ஆபீஸ்ல இருந்து வந்ததுமே குளிக்க தான் போவான், கிட்டத்தட்ட 1 மணி நேரம் குளிப்பா, அவ குளிச்சிட்டு வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணு, அவசரப்பட்டு பாத்ரூம் குள்ள போய் கொலை பண்ணிட்டேன்னா 2 பேருமே மாட்டிப்போம், அவ குளிச்சிட்டு வரும்போது எப்படியுமே 10 ஆகிடும், 9:30க்கு உள்ள வர நீ 10 மணி வரைக்கும் வெயிட் பண்ணணும், கரெக்டா 10 மணிக்கு நான் போன் பண்ண உடனே அவ வந்து போன் எடுப்பான், அந்த டைம்ல நீ அவளை அட்டாக் பண்ணிடு, தப்பி தவறி சரி கத்தி கன்னு இதெல்லாம் யூஸ் பண்ணி கொலை பண்ணிடாத, வீட்டுல இருக்கிற ஏதாவது பொருளை வச்சு அடிச்சே கொலை பண்ணிடு, கொலை பண்ணிட்டு பீரோவை உடைச்சி அதுக்குள்ள காசு நகை கொஞ்சம் இருக்கும் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்பும் போது பின்னாடி இருக்கிற சர்வீஸ் ஸ்டோரை உடைச்சிட்டு போயிடு, அப்பதான் இந்த கொலை திருட்டுக்காக நடந்த கொலை அப்படின்னு போலீஸ் நம்புவாங்க. அப்ப டேவிட் சொல்றான், அதெல்லாம் இருக்கட்டும் போஸ், எதுக்கு நீங்க அவங்களோட கீயை கொடுக்குறீங்க, உங்களோட கீயை கொடுத்தா நான் ஈஸியா ஓபன் பண்ணிட்டு போயிடுவேன் தானே. அப்ப நம்ம ஹீரோவும், என்னோட சாவியை கொடுத்தா போலீஸ் என்ன ஈஸியா தூக்கிட மாட்டாங்களா முட்டாள் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. திரும்பவும் சொல்றேன், இந்த கொலை திருட்டுக்காக நடந்ததா தான் இருக்கணும், நம்ம பிளான்ல எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது. சரி சரி நீங்க தான் சொல்லிட்டீங்கல்ல, இனிமே நான் ஒண்ணுமே மிஸ் பண்ண மாட்டேன், சரி ஓகே என்னோட அட்வான்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸா $1 lakh வாங்கிக்கிறான். அப்படியே அடுத்த நாளும் ஆகுது. ஹீரோவோட பிளான் படி அவன் வீட்டுல இருக்கும்
இருக்கும்போது ஹீரோயின் வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்த ஹீரோயின் கிட்ட உனக்கு டின்னர் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, எனக்கு கிளப்ல கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நைஸா கிளம்புற மாதிரி கிளம்புறான். ஹீரோயின் குளிக்கிறதுக்காக போறா. அப்ப அவளுடைய பேக்ல இருந்து அந்த சாவி எடுத்து பைப்பு கீழே வச்சுட்டு அப்படியே காரை எடுத்து வெளியில போறான். அந்த நேரத்துல டேவிடும் உள்ள வரான். சோ இவங்களோட பிளான் படி அந்த பைப்பு கீழே இருக்கிற அந்த சாவி எடுத்து அந்த டேவிட் உள்ளேயும் போய்த்திடுவான். ஆனா ஹீரோ நான் கிளப்புக்கு போய் கால் பண்ணதுக்கு அப்புறமா கொலை பண்ண சொல்லிருப்பான்ல, சோ அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். கிளப்புக்கு போன ஹீரோவும் நமக்கு துரோகம் பண்ணவன் இன்னைக்கு கண்டிப்பா செத்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றான். அப்ப காலை யாருமே எடுக்கல. சரி இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றான். அப்ப ஹீரோயின் வந்து கால் எடுக்கிறா. ஹீரோயின் கால் எடுத்த அடுத்த நிமிஷம் அந்த டேவிட் ஹீரோயினை கொலை பண்றதுக்காக அட்டாக் பண்றப்போ அந்த நேரத்துல ஹீரோயின் கிச்சன்ல இருந்து ஒரு ஷார்ப்பான ஊசி எடுத்து டேவிடோட சங்குலயே சொருகிறான். அவன் ஸ்பாட்லயே இறந்து போயிடுறான். ஹீரோயின் அழுகிற சத்தத்தை போன்ல கேட்ட நம்ம ஹீரோ எப்பாடா ஒரு வழியா டேவிட் போன காரியத்தை ஒழுங்கா முடிச்சிட்டா அப்படின்ற நிம்மதியோட வீட்டுக்கு கிளம்புறான். போற வழியில அவனோட போனையும் தூக்கி போட்டுட்டு போயிட்டான். ஏன்னா இது ஒரு எவிடன்ஸாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக. நம்ம ஹீரோவும் ரொம்ப சந்தோஷத்தோட ஜாலியா வீட்டுக்குள்ள போற நேரம் உள்ள இருந்து நம்ம ஹீரோயினோட சத்தம் கேக்குது. உள்ள போய் பார்த்த ஹீரோவுக்கு ஒரு ஷாக். உள்ள மாஸ்க் போட்டு செத்திருந்த டேவிட பார்த்த நம்ம ஹீரோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி எல்லாத்தையும் பொண்டாட்டி கிட்ட விசாரிச்சுட்டு நீ இங்கேயே உட்காரு நான் போய் பார்த்துட்டு வர அப்படின்னு சொல்லி அப்படியே நேரா கிச்சனுக்கு போறான். அங்க போயிட்டு கிளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இவன் பிளான் பண்ண மாதிரியே ஹீரோயினுடைய சாவியை முதல்ல எடுக்கிறான். அதுக்கப்புறமா வேற ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு அந்த சாவியை கொண்டு போய் ஹீரோயினுடைய சாவி கொத்துல வச்சிடுறான். அடுத்து சர்வீஸ் ஸ்டோரையும் உடைச்சி இவன் திருட வந்த மாதிரி தான் செட்டப் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் போலீஸுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி இருப்பா. இவன் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா அங்க போலீஸ் வந்துடுறாங்க. வந்தவங்க ஹீரோயின் கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்றத ஃபுல்லா விசாரிச்சுட்டு திருடு வந்தவன் டோர் எல்லாம் உடைச்சிருக்கிறான், அந்த சவுண்டு கூட உனக்கு கேட்கல அப்படின்னு கேட்கும்போது இல்ல சார் நான் குளிச்சுக்கிட்டு இருந்தேன், யாரோ கால் பண்ணாங்க, 2 டைம் கால் பண்ணாங்கன்னு போன் அட்டென்ட் பண்ண போனேன், அந்த நேரத்துல இவன் வந்து அட்டாக் பண்ணி என்ன கொலை பண்ண பார்த்தா அதான் நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றா. இப்போ நீங்க தற்காப்புக்காக தான் கொலை பண்ணிருக்கிறீங்க, வேற எந்த மோட்டிவும் இல்ல அப்படின்னு விசாரிச்சுட்டு அப்போ அங்க இருந்த ஒரு போலீஸ் ஹீரோவை பாக்குறான். ஹீரோ எவன் வீட்டுல இலவு விழுந்த மாதிரி ஜாலியா நின்று இருப்பான். அப்ப அந்த போலீஸ் ஹீரோவை டெட் பாடி கிட்ட கூட்டிட்டு போயிட்டு இதெல்லாம் உன்னோட ஃபுட் பிரிண்ட் மாதிரி தான் இருக்குது, டெட் பாடி கிட்ட போய் நீ என்னையா பண்ண அப்படின்னு போலீஸ் விசாரிக்கும் போது நான் வீட்டுக்கு வந்தப்போ என்னோட பொண்டாட்டி ரத்த கரையோட அழுதுகிட்டு இருந்தா, நானும் பதறி போய் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு பாக்குறதுக்காக டெட் பாடி கிட்ட வந்தேன். இந்த பையன் அசைவே இல்லாம படுத்துக்கிட்டு இருந்தா. சரி ஓகே உயிர் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் கேட்ட போலீஸுக்கு ஹீரோ மேல லைட்டா டவுட் வருது. சரி ஓகே உன்னை அப்புறமா விசாரிச்சுக்கிறேன், ஃபர்ஸ்ட் இந்த டெட் பாடியோட முகத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மூஞ்சில இருந்த மாஸ்க் ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா செத்து கிடக்குறது டேவிடே கிடையாது. அவனை பார்த்த ஹீரோவுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுடும். நம்ம பிளான எக்ஸாக்டா தெரிஞ்ச ஒருத்தர் தான் இப்படி பண்ண வந்திருக்கான். பட் நம்மளோட பிளான் எப்படி இவனுக்கு தெரிஞ்சிருக்கும்? சோ இதுல அந்த டேவிட் தான் என்னமோ பண்ணிருக்கான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறான். அடுத்து போலீஸ் அந்த பாடிய வெளியே எடுத்துக்கிட்டு போறப்ப டேவிட் அங்க நின்று என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கறத பாத்துக்கிட்டு இருக்கிறான். அப்ப அங்க ஹீரோயினை உயிரோட கண்ட இவனுக்கு ஷாக் ஆயிருக்கும். அப்புறம் ஹீரோயினை திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இது தற்காப்புக்காக நடந்த கொலையா இல்ல செட்டப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த விசாரணை நடக்குது. ஹீரோயினை போலீஸ் எல்லாம் துருவி துருவி கேள்வி கேட்டாலும் அவளோட பதில் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்ப நைட்டு 10 மணி இருக்கும். நான் குளிக்க போனேன், 2 தடவை கால் வந்துச்சு, அந்த போன் எடுக்கிறதுக்காக நான் போனேன். இப்ப இவன் வந்து என்ன அட்டாக் பண்ணிட்டான், நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்ப அந்த போலீஸும் என்னமா சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க, உனக்கே போர் அடிக்கலையா அப்படின்னு கேட்கும்போது அப்ப நம்ம ஹீரோ குறுக்க வந்து என்னோட பொண்டாட்டி இப்ப ரொம்பவே பயந்து போயிருக்கா, இது தற்காப்புக்காக நடந்த கொலை தான், இதுக்கு மேலேயும் உங்களுக்கு என்ன சரி விசாரிக்கணும்னா என்னோட லாயர் கிட்ட பேசிக்கோங்க, இப்ப நான் என் பொண்டாட்டிய கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டிய கூட்டிட்டு போறான். இவன் இப்படி பேசுறத பார்த்த போலீஸுக்கு இவன் மேலதான் டவுட் வருது. அடுத்து நம்ம ஹீரோ பொண்டாட்டிய மாமியார் வீட்டுக்கு நேரா கூட்டிட்டு போய் விட்டுட்டு நாளைக்கு நான் இவளை வந்து கூட்டிட்டு போறேன், இவ ரொம்பவே பயந்து போயிருக்கா, அதனால இவளை கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிடுறான். அவன் போன அடுத்த நிமிஷம் டேவிடுக்கு இந்த விஷயத்த சொல்றதுக்காக நம்ம ஹீரோயின் கால் பண்றா. ஆனா டேவிட் கோலை எடுக்கவே மாட்டேங்கிறா. அப்புறம் இவளும் டேவிட் மாமா ஏன் கோலை எடுக்கவே மாட்டேங்கிற, நடந்ததை சொல்றதுக்காக தான் நான் கால் பண்ணேன், எனக்கு ஒண்ணுமே இல்ல, நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ மெசேஜ் ஒன்று போடுறா. இவளோட வாய்ஸ் கேட்ட அடுத்த நிமிஷம் டேவிட் மறுபடியும் கால் பண்றான். ஆனா நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டா. இந்த போன் ரிங் ஆகிற சத்தத்தை கேட்டு வேகமா ஓடி வந்த ஹீரோ அதுல லாஸ்டா வந்த கால் நம்பருக்கு கால் பண்றான். அப்ப அந்த காலை டேவிட் ஆன்சர் பண்ணி ஹாய் டார்லிங் எப்படி இருக்க அப்படின்னு கேக்குறான். டார்லிங் பேசுவேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தியா, நான் சொன்ன வேலை என்ன நீ பண்ண வேலை என்ன, ஒழுங்கா
ஒழுங்கா என்ன வந்து மீட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு லொகேஷன் சொல்றான். 2 பேரும் அங்க போய் மீட் பண்றானுங்க. அப்ப நம்ம ஹீரோ டேவிட் கிட்ட, டேய் உன்னோட புத்திய என்கிட்டே காட்டிட்டல்ல, சரி சொல்லு அவன் யாரு, எதுக்கு அவனை இதுக்குள்ள கொண்டு வந்த அப்படின்னு கேக்குறான். அப்ப டேவிடும் அவனோட பேரு தான் ரோமன், என் கூட ஜெயில 15 வருஷமா இருந்தான், ரொம்ப நல்லவன், கண்டிப்பா கொலை பண்ணுவான்னு நினைச்சேன், ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ, உன்னே தானே நான் கொலை பண்ண சொன்னேன், நீ எதுக்கு அவனை அனுப்பினா அப்படின்னு கேட்கும்போது அப்ப இவனும், நான் உங்க பொண்டாட்டிய சின்சியரா லவ் பண்றேன், என்ன போய் கொலை பண்ண சொல்றீங்க, என்னால அவளை கொலை பண்ண முடியாது அப்படின்னு தான் இன்னொருத்தனை செட் பண்ணி அவளை கொலை பண்றதுக்காக அனுப்பினேன். பட் உங்க பொண்டாட்டி ரொம்ப ஸ்ட்ராங் பாஸ், அவனை ஈஸியா கொலை பண்ணிட்டா. நல்ல நேரம் நான் போகல, போயிருந்தேன்னா உன் பொண்டாட்டி எனக்கு சங்கூதி இருப்பா, அதுக்கப்புறமா நீங்க 2 பேரும் ஜோலியா இருந்திருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்றான். அட நீ வேற, நானே பிளான் சொதப்பிடுச்சின்னு ரொம்ப கோவத்துல இருக்க, நீ வேற வெறியாக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போயிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் அவங்களுடைய அம்மா கிட்ட, இங்க பாருமா, எனக்கு இனிமேல் இவன் கூட எல்லாம் வாழ முடியாது, நான் டேவிட்னு ஒருத்தரை விரும்புறேன், அவன் கூட தான் நான் வாழ போறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட நம்ம ஹீரோயினுடைய அம்மா, என்னடி சொல்ற, இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, இதெல்லாம் கண்டுக்காதமா, எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கல, நான் டேவிட் கூட தான் வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா இப்ப இவ ஹீரோட வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போய் இவளோட கீய போட்டு ஓபன் பண்றா. டோர் ஓபன் ஆகாது. உடனே அந்த அபார்ட்மெண்டோட மேனேஜர் கிட்ட போய், என்னோட புருஷன் டோர் லாக் ஏதாவது மாத்தினாரா, கீ போட்டாலும் ஓபன் ஆகுது இல்ல அப்படின்னு கேட்கும்போது, இல்லையே மேடம், சார் அப்படி ஒண்ணு சேஞ்ச் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு கீ கொடுக்குறா. அதால டோர் ஓபன் ஆகுது. ஹீரோயினுக்கு இப்ப அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கே பயம். உள்ள போயிட்டு சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்ப பின்னாடி யாரோ வராங்க. பார்த்தா நம்ம ஹீரோ தான். அவனை பார்த்து நம்ம ஹீரோயின் அப்படியே பதறி போயிட்டு, நான் இனிமே இந்த வீட்டுல இருக்கவே மாட்டேன், நான் என் ஃப்ரெண்டு கூட ஸ்டே பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்ப இவனும், எதுக்கு ஃப்ரெண்டு வீட்டுல எல்லாம் போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு, நாம வேணா வேற வீடு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நான் ஒரு வாரத்துக்கு அவ வீட்டுல தான் இருப்பேன், நான் இங்க வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அப்ப அங்க ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் கேக்குறா, ஒருவேளை அவனுக்கு உண்மை தெரிஞ்சிருந்தா அவன் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணிருப்பான் சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, ஒரு நல்ல புருஷனா இருந்தா கண்டிப்பா உன்னை கொலை பண்ணிருப்பான், ஆனா உன்னுடைய புருஷன் அப்படி பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன்னா உன்னுடைய புருஷன் ரொம்ப பணக்காரரு, இந்த சொசைட்டிலேயே பெரிய மரியாதையோட இருக்கிறவரு, உன்னை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போற அளவுக்கு அந்த மனுஷன் முட்டாள் கிடையாது. ஆனா எனக்கு என்ன டவுட்னா, நீ செத்து போயிட்டேன்னா உன்னோட பணம் எல்லாம் யாருக்கு போகும் அப்படிங்கிறது தான். இப்ப ஹீரோயின் சொல்றா, என்னோட புருஷனுக்கு தான் போகும், அதுவும் $100 மில்லியன் போகும், அப்படின்னா உன்னோட சொத்தோட மதிப்பு டேவிடுக்கு ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு கேக்குறப்போ, அதெல்லாம் இல்லடி, அவனுக்கு அது பத்தி எல்லாம் கவலை கிடையாது, அவன் என்ன முழுசா லவ் பண்றான், நான் அவனை முழுசா லவ் பண்றேன், அவ்வளவுதான். இந்த ஃப்ரெண்டு நல்லா குழப்பி விட்டதால நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேல நல்லாவே டவுட் வந்துடுது. அடுத்த நாள் காலையிலே நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவோட கம்பெனி எந்த நிலைமையில போய்கிட்டு இருக்கு அப்படின்றத விசாரிக்கிறதுக்காக போறா. பார்த்தா ஹீரோவோட கம்பெனி கடந்த 1 வருஷமா லோஸ்ல போய்கிட்டு இருக்கும், கிட்டத்தட்ட பேங்க்ரப்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட ஷாக் ஆன நம்ம ஹீரோயின் நேரா போலீஸ் டிடெக்டிவ பாக்குறதுக்காக போறா. இந்த மாதிரி என்னோட புருஷனோட கம்பெனி கடந்த 1 வருஷமா லோஸ்ல போய்கிட்டு இருக்கு, அப்படி இருக்கும்போது இந்த நெருக்கடியான சூழ்நிலையில கூட அவர் என்கிட்ட இத பத்தி வாயவே திறக்கல, ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறா. அந்த நேரத்துல போலீஸ் டிடெக்டிவ், ஆமா ஒரு வேலை சொத்துக்காக உங்களை யாராச்சும் கொலை பண்றதுக்கு ஹையர் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின், அப்ப நீங்க அவரை சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, எங்களுக்கும் லைட்டா சந்தேகம் இருக்கதான் செய்து, ஆனா எவிடன்ஸ் எதுவுமே இல்லையே, ஆனா ஒரு விஷயம் எங்களுக்கு சுத்தமா புரியவே இல்ல, உன்னை கொலை பண்ண வந்தால ஒரு ஆளு, அவனோட பர்ஸ்ல எல்லாமே இருக்கு, கிரெடிட் கார்டுல இருந்து டெபிட் கார்டுல இருந்து எல்லாமே இருக்கு, ஆனா அவனோட வீட்டோட சாவி மட்டும் இல்ல, எங்களுக்கே இது குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கிரிமினல் ரெக்கார்ட கொடுக்கறாரு. அதுல அவனோட அட்ரஸ் மட்டும் ஹீரோயின் நோட் பண்ணி வச்சுக்கிறா. இப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ஒரு மீட்டிங்ல இருப்பான். அப்ப இவனுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பாத்தீங்கன்னா டேவிட் தான் கால் பண்றான். கால் பண்ண டேவிட் வந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட போட்டு காட்டுறான். அது என்ன வாய்ஸ் ரெக்கார்டுன்னா, ஹீரோவும் இவனும் ஹீரோயினை கொலை பண்றதுக்காக பேசி போட்ட பிளான் எல்லாத்தையுமே இவன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பான். இதை கேட்டு கடுப்பான நம்ம ஹீரோ, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி டேவிட் கிட்ட கேட்கும்போது, நாம நேர்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு டேவிட் சொல்ல இவங்களும் நேர்ல மீட் பண்றாங்க. அப்ப டேவிட் சொல்றான், இந்த வாய்ஸ் ரெக்கார்ட உங்க பொண்டாட்டி கிட்டயோ போலீஸ் கிட்டயோ நான் கொடுக்காம இருக்கணும்னா நீங்க எனக்கு தரேன்னு சொன்ன மீதி பணத்தை கொடுத்துடுங்க, இல்லையா நான் பண்ண வேண்டியதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். அப்ப நம்ம ஹீரோவும் 1 வீக் டைம் கேக்குறான். ஆனா டேவிட் 4 மணி நேரம் தான் உங்களுக்கு டைம், போறீங்க எடுத்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டி அனுப்புறான். இங்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவ அந்த கொலை பண்ணவனோட அட்ரஸ பார்த்து அந்த அட்ரஸுக்கு போறா. அங்க போய் இவகிட்ட இருந்த அந்த சாவியை போட்டு அந்த டோரை ஓபன் பண்றா. டோரும் ஓபன் ஆகுது. அப்பதான் நம்ம ஹீரோயின் கன்ஃபார்ம் பண்றா, இது எல்லாத்தையுமே செட்டப் பண்ணது நம்மளோட புருஷன் தான் அப்படின்னு. அப்படின்னா நான் டேவிடோட இருக்கிறதுக்காக இவன் என்ன கொலை பண்ண
பார்க்கல, பணத்துக்காக தான் இவன் என்ன கொலை பண்ண பாக்குறா அப்படின்னு முடிவே பண்ணிடுறா. இப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் அவசரமா பேங்க் போய் பணத்தை எடுத்துட்டு ஆபீஸுக்கு வரான். ஆபீஸுக்கு வந்து பார்த்தா அங்க ஹீரோயின் இருக்கா. என்ன வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு போன, என்ன இந்த பக்கம் அப்படின்னு கேட்கும்போது, அதுவா என்ன கொலை பண்ண வந்தான்ல ஒருத்தன், அவனோட வீட்டு சாவிய என்னோட வீட்டு சாவி கொத்துல யாரோ கொலை வச்சிருக்காங்க, அது நீதான்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி சொல்லு, எதுக்காக நீ அப்படி பண்ணன்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோவும், ஆமா நான் தான் பண்ண, எதுக்காக அப்படி பண்ணன்னு சொன்னா நீ தாங்கிக்க மாட்ட, இருந்தாலும் சொல்றேன். நீ அப்பப்ப ஒருத்தன் கூட போயிட்டு படுத்துட்டு வாரிய, அவன் என்ன ரொம்ப நல்லவன்னு நினைச்சியா? அவன் பயங்கர மோசமானவன். அவனோட பேரு கூட டேவிட் கிடையாது, அது உனக்கு தெரியுமா? அவன் உன்ன மட்டும்தான் லவ் பண்றான்னு நினைச்சியா? அவன் உன்ன மாதிரியே 16 பொண்ணுங்களை ஏமாத்தி இருக்கான். உன்னோட நெருக்கமா இருக்கிற போட்டோஸ் எல்லாம் எனக்கு அனுப்பி என்ன பிளாக்மெயில் பண்ணி என்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட $1 மில்லியன் எடுத்திருக்கான். இங்க பாரு, இதுதான் இவனோட கிரிமினல் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரிமினல் ரெக்கார்டை எடுத்து கொடுத்ததும் ஹீரோயின் ஷோக் ஆகி பாக்குறா. இதெல்லாம் ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்னு கேட்கும்போது, எங்க நான் சொல்றதுக்குள்ளதான் நீ அவனை உண்மையா லவ் பண்ணி என்ன டைவர்ஸ் பண்ற அளவுக்கு போயிட்டியே. எனிவே தப்பெல்லாம் ஏன் மேலதான். என்னோட லவ் உன்கிட்ட கரெக்டா எக்ஸ்போஸ் பண்ண முடியல, அதனாலதான் நீ இன்னொருத்தர தேடி போயிட்டா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு பயங்கர குற்றுணர்ச்சி ஆயிடும். அப்ப நம்ம ஹீரோயின், அதெல்லாம் இருக்கட்டும், அந்த கீ எப்படி என்னோட கீ செயினுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ, அந்த டேவிட் பையன் இருக்கான்ல, அவன் சரியான பொறுக்கி, அவன் என்ன மிரட்டுறதுக்காக திருடன் வேஷம் போட்டு உன்னை கொலை பண்ண வந்திருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது டோரும் நார்மலா தான் ஓப்பன்ல இருந்துச்சு, நீ தான் அவ வந்து போறதுக்கு வசதியா கீ கொடுத்து வச்சிருக்கியோன்னு நினைச்சேன். அதே மாதிரி அவன் பாக்கெட்ல தேடி பார்த்தா அதுல கீ இருந்துச்சு. எங்க போலீஸ் கிட்ட மாட்டி உன்னோட எஃப்ஐஆர் எல்லாம் தெரிஞ்சிட்டு போதோ அப்படின்னு சொல்லிதான் நான் அந்த கீ எடுத்து உன்னோட கீயோட வச்சேன். இத கேட்ட ஹீரோயின், என்ன மன்னிச்சிடுங்க, நான் இனிமே யார் கூடயும் போக மாட்டேன், கடைசி வரைக்கும் உங்க கூடயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேக்குறா. ஹீரோவும் பெருந்தன்மையா மன்னிக்கிறான். அதுக்கப்புறமா ஹீரோயின் கிட்ட, இங்க பாரு தங்கம், அவனோட வீட்டுல உன்னோட பொருள் ஏதாச்சும் இருந்தேன்னா சொல்லு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். என்னோட வெட்டிங் ரிங் மட்டும் அங்க இருக்குது, அதை மட்டும் எடுத்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்றா. இவனும் அதுக்கு சிரிச்சிட்டு, அதையும் அவன்கிட்ட கொடுத்துட்டல, சரி ஓகே பரவாயில்ல, நான் போயிட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்துட்டு டேவிடோட வீட்டுக்கு போறான். அங்க டேவிட் ஹீரோயினோட ரிங்கு கூட ஒரு நோட் ஒன்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கான். அதுல அவன், சாரி பாஸ், பிளான் மாறி போச்சு, இன்னும் ½ ஹவர்ல நீங்க இந்த லொகேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்ப அந்த டேவிடோட லேண்ட்லைனுக்கு ஒரு கால் வருது. அதை ஹீரோ அட்டென்ட் பண்ணும்போதுதான் அவருக்கு ஒரு விஷயம் புரிய வருது. இந்த டேவிட் இருக்கான்ல, ஊரை விட்டு போறதுக்காக ட்ரெயின்ல டிக்கெட் புக் பண்ணிருப்பான். டிராவல் ஏஜென்ட் தான் கால் பண்ணி, சார் உங்களுடைய டிக்கெட் கன்ஃபார்ம் ஆச்சு, உங்களோட சீட் நம்பர் இது அப்படின்னு எல்லா டீடைல்ஸையும் சொல்றாங்க. ஹீரோவும் அதை அழகா நோட் பண்ணி வச்சுக்கிறான். அதுக்கப்புறமா அந்த லொகேஷனுக்கு போய் பணத்தையும் கொடுத்துட்டு அந்த ஆடியோ ரெக்கார்டையும் வாங்கிக்கிறாரு. இவனும் அந்த பணத்தை எல்லாம் ஒரு இடத்துல உட்கார்ந்து எண்ணிக்கிட்டு இருக்கும் போது அங்க பாத்ரூம்ல இருந்து ஒரு சவுண்ட் கேக்குது. என்னன்னு சொல்லி பாக்குறதுக்காக பாத்ரூம் டோர் ஓபன் பண்ணா உள்ள ஹீரோ நின்னுட்டு இருப்பான். டேவிடும் என்னடா இதுன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே ஹீரோ அவனை குத்தி கொலை பண்ணிடுறான். நீ என்னோட பொண்டாட்டியும் ஆட்டை போடுவ, என்னோட பணத்தையும் ஆட்டை போடுவ, நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா அப்படின்னு சொல்றான். அதுக்கு டேவிடும், நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதான் அந்த ஆடியோவை பொண்டாட்டிக்கும் ஒரு காப்பி எடுத்து அனுப்பிட்டேன், இந்நேரம் அவ அது எல்லாத்தையுமே கேட்டிருப்பா, கண்டிப்பா உன்னை போலீஸ்ல கோத்து விட்டுடுவா, உன்னோட கதை முடிஞ்சுதுடி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் செத்து போயிடுறான். இதனால பதறி போன நம்ம ஹீரோ வேகமா வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போனா நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிறா. பட் வீட்டுக்கு வந்த எந்த பார்சலுமே பிரிக்காம இருந்திருக்கும். இத பார்த்து பெருமூச்சு விட்ட நம்ம ஹீரோ உடனே என்ன பண்றான்னா, அந்த கேசட்டை எடுத்து லாக்கர்ல போட்டு லாக் பண்ணிடுறான். அப்ப நம்ம ஹீரோயின், எங்க நீங்க வந்துட்டீங்களா, சரி ஓகே ஃபர்ஸ்ட் நீங்க குளிச்சிட்டு வாங்க, நாம எங்கேயாச்சும் டின்னர் சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்றா. இவனும் போய் குளிச்சிட்டு வரான். குளிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின், எனக்கு வெளியில போயிட்டு டின்னர் சாப்பிட இன்ட்ரெஸ்டே இல்ல, நாம இங்கேயே சாப்பிடலாமா அப்படின்னு கேக்குறா. உடனே ஹீரோ, ஏன் என்னாச்சு, ஏன் திடீர்னு முடிவெல்லாம் மாத்திக்கிற அப்படின்னு கேட்கும்போது, அது ஒண்ணு இல்லைங்க, அந்த திருடங்கிட்ட இருந்தே சாவி எடுத்து என்னோட சாவி கொத்துல வச்சுட்டீங்க, ஆனா என்னோட கீ மட்டும் எனக்கு கிடைக்கவே இல்ல பாருங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவுக்கு அப்பதான் அந்த கீய பைப்பு கடியில வச்சது ஞாபகம் வந்திருக்கும். இவரும் டக்குன்னு போய் பாக்குறாரு, அந்த கீ இருக்குது. அப்ப நம்ம ஹீரோயின் அங்க வந்து, மாட்டினீங்கடா நீயும் அந்த டேவிடும் சேர்ந்து என்ன கொலை பண்றதுக்காக ஒரு ஆளை வேற செட் பண்ணி பெரிய பிளான் எல்லாம் போட்டு இருக்கிறீங்க. அப்ப நம்ம ஹீரோ, இங்க பாரு டேவிட எனக்கு தெரியும், அதுக்காக அவன் கூட எல்லாம் சேர்ந்து உன்னை கொலை பண்ண நான் ஒன்னும் முட்டாள் இல்ல அப்படின்னு சொல்றான். அப்படியா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேசட்டை பிளே பண்ணி காட்டுறான். இதை பார்த்த ஹீரோ ஷாக் ஆகி, எப்படி இந்த கேசட் உன் கைக்கு வந்துச்சு அப்படின்னு கேக்குறப்போ, உன்னோட லோக்கர் பாஸ்வேர்டை மாத்தாம வச்சதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை போலீஸ்ல மாட்டுனா இல்லன்னு பாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறா. இதுக்கு மேல நான் மறைச்சி என்ன பண்ண போறேன், ஆமா பணத்துக்காக தான் பண்ண, நீ மட்டும் என்ன யோக்கியமா, நான் இருக்கும் போதே இன்னொருத்தங்க கூட படுத்தவதானே நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர
பயங்கரமா திட்டுறான். நான் பத்தினியா இல்லையா அப்படிங்கிறது விஷயம் கிடையாது, ஆனா நீயும் டேவிடும் பச்சை துரோகிங்க. உங்களை நம்பின என்ன கொலை பண்ணவா பாக்குறீங்க, இப்பவே போலீஸ் கிட்ட சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேசட் எடுத்து பாக்குறா. அப்ப 2 பேருக்கும் சண்டை ஆயிடுது. அந்த சண்டையில ஹீரோயின் கையில வச்சிருக்கிற துப்பாக்கியால ஹீரோவை போட்டு தள்ளிடுறா. ஹீரோ செத்ததும் போலீஸுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றா. போலீஸும் அங்க வராங்க. போலீஸ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லி சரணடைறா. அப்ப அந்த போலீஸும் இது தற்காப்புக்காக நடந்த கொலை மேடம், உங்க மேல எந்த தப்பும் கிடையாது, உங்களால சீக்கிரமாவே வெளியில வந்துட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.